ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன் மகாத்மா காந்திஜி அவர்கள் சொன்ன நிறைய விஷயத்துல நம்ம எல்லாருமே ரொம்ப முக்கியமா பின்பற்றக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அஹிம்சை வழியில் போராடு. அப்படி அஹிம்சை வழியில் போராடி இருக்க ஒருத்தரோட நிலைமை என்ன அப்படிங்கறத கடந்த சில வாரங்களா நம்ம நியூஸ் பேப்பர்ஸ்லயும் சோசியல் மீடியாலயும் பார்த்துட்டு வந்துட்டு தான் இருக்கும். ஒரு கவர்மெண்ட்னால 20 lakhs plus ஸ்டூடெண்ட்ஸ் நேஷனல் வைட் எழுதின ஒரு எக்ஸாம எக்ஸாம் வச்சு அவங்களுக்கு சென்டர்ஸை ரீஅலோகேட் பண்ணி ஹால் டிக்கெட் ப்ரிப்பேர் பண்ணி லான்ச் பண்ணி கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆன்சர் ஸ்கிட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்காக நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் டீச்சர்ஸ் எல்லாமே ரீவொர்க் பண்ற அளவுக்கு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல கவர்மெண்ட்னால பண்ண முடியும் அப்படின்னா அதே கவர்மெண்ட்னால என்ன காசு கொடுத்தாலும் ஒரு வேலையை ஈஸியா வாங்கிட முடியும் இல்ல ஈஸியா செஞ்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு லூப் ஹோல அடைக்க முடியாதா? ரீசன்ட் டேஸா கவர்மெண்ட் மேட் இன் இந்தியா ப்ராடக்ட்ஸை நிறைய ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க, அஃபோர்டபுள் ரேட்ல விற்கிறாங்க. ஸோ தட் நம்ம அதை எல்லாருமே அதை பர்ச்சேஸ் பண்ணி வாங்கும் போது எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம இந்தியாவுக்குள்ளே கிடைக்கிது, நம்ம யார்கிட்டயும் டிபெண்ட் ஆக வேணாம். அதே மாதிரி இந்தியாவோட எக்கனாமியுமே க்ரோத் ஆகும் அண்ட் தட் இஸ் அ குட் காஸ். ஆல்சோ நம்ம எல்லாருமே அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம், யாருமே அந்த ஃபேக்டை டினை பண்ணவே இல்லை. இதுல எல்லாமே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ற அதே கவர்மெண்ட் பேக் போன் ஆஃப் அவர் நேஷன் அப்படின்னு சொல்ற யங்ஸ்டர்ஸ் அவங்களுக்கான ரூட்டா இருக்கக்கூடிய ஒரு எஜுகேஷன், அந்த எஜுகேஷனை ப்ராப்பரா கொடுத்தா ஏன் நம்ம இந்தியாவில் இருக்க பீப்புள் எல்லாமே மைக்ரேட் ஆகணும், அதுவும் முக்கியமா ஹையர் ஸ்டடீஸ் அண்ட் எஜுகேஷனுக்காக வேற ஒரு ஊருக்கு போகணும். எல்லாமே நமக்கு இங்கே கிடைச்சது அப்படின்னா நம்மளோட கண்ட்ரி எப்பயோ டெவலப்டு கண்ட்ரியா மாறி இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ற மாதிரியே இதை விட ரொம்ப முக்கியமான விஷயமான எஜுகேஷன்ல ஃபோக்கஸ் பண்ணா இந்த பிரச்சனையே நமக்கு வராது. நம்ம கண்ட்ரி எப்பயோ டெவலப்ட் கண்ட்ரியா மாறி இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அது மட்டும் இல்லாம இவ்வளவு பேர் சோசியல் மீடியால பேசுறாங்க, இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இறங்கி வராங்க, யங்ஸ்டர்ஸ் முக்கியமா இறங்கி வராங்க. அண்ட் சோசியல் மீடியால யாராவது ஒண்ணு ஏதாவது பண்ணா ரொம்ப வைரல் ஆகக்கூடிய நேரத்துல ஒருத்தர் அவங்களோட உயிரையே பணைய வச்சு எல்லாருக்காகவும் இவ்வளவு பண்றாரு அப்படின்னா அதுக்காக கவர்மெண்ட் ஒரு ஸ்டெப்பும் எடுக்கல அப்படிங்கிறது ரொம்பவே மனசுக்கு கஷ்டமா இருக்கு. சோ நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம எவ்வளவு தூரத்தினால பேச முடியுமோ இல்ல எவ்வளவு தூரம் நம்மளால அஹிம்சை வழியில போராட முடியுமோ அதை நம்ம பண்ணிட்டே தான் இருக்கோம்.